வணக்கம். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக கனிமொழி. பூட்டான் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளுக்கிடையான பொருளாதார மேம்பாடு குறித்து பேசுவார் என எதிர்பார்ப்பு. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் மின் தட்டுப்பாடு. 8 விமானங்கள் 3 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதி. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் அண்ணா பல்கலைக்கழகம் இன்று வெளியிடுகிறது. வங்கதேச அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி எளிதான வெற்றி. ஹோண்டுராஸ் மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 3-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அபார வெற்றி. பூட்டானுக்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக பூட்டான் நாட்டுக்கு சென்ற நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் பிரதமர் டெஸ்ரின் டோக்பே நேற்றிரவு விருந்தளித்தார். இந்த விருந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஒரு நாட்டின் மகிழ்ச்சிக்கு நல்ல அண்டை நாடு மிகவும் முக்கியம் என்று சூசகமாக சுட்டிக்காட்டினார். நல்ல அண்டை நாட்டை பெற்றிராத ஒரு நாடு அமைதியாகவும் வளமாகவும் இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். பூட்டானில் ஒட்டுமொத்த உற்பத்தியை விட ஒட்டுமொத்த மகிழ்ச்சி மேலோங்கி இருப்பதற்கு இந்தியா போன்ற அண்டை நாடு அமைந்துள்ளதும் ஒரு முக்கிய காரணமாக கருத வேண்டியுள்ளது என்றார். இந்தியாவில் ஆட்சிகள் மாறி இருக்கலாம் என்றும் கலாச்சார பெருமையும் பாரம்பரிய அமைதியும் தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் இந்தியா பூட்டானுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுவூட்ட வேண்டியது நமது பொறுப்பாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே பூட்டான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். அப்போது இரு நாடுகளுக்கிடையான பொருளாதார மேம்பாடு குறித்து மோடி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தின் சர்வதேச முனையத்தில் இருந்து விமானங்கள் புறப்பட தாமதம் ஏற்பட்டதால் விமான பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். சென்னை விமான நிலையத்தின் சர்வதேச முனையத்தில் குறைந்த மின்னழுத்தம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சில நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பின்னர் சீரானது. இந்நிலையில் சர்வதேச முனையத்தின் ஒரு பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்யும் விமானத்திற்கு அனுப்ப முடியாமல் போனது. இதனால் பயணிகளை விமானத்திற்குள் அனுமதிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பயணிகள் பயன்படுத்துவதற்கான லிப்ட் வசதிகளும் செயல்படாததால் பயணிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து சேர்ந்தார்களா என்று சரிபார்க்கவும் முடியாமல் போனது. இதனால் லண்டன், சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட சர்வதேச விமானங்கள் 3 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமானது. மின்சாரம் சீரான பின்னர்தான் பயணிகளை விமானத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனால் உரிய நேரத்திற்கு சென்றடைய முடியாமல் பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த சுமார் 1,73,000 மாணவர்களுக்கு ரேண்டம் எண் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான தரவரிசை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் இன்று வெளியிடுகிறது. மேலும் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுப்பதற்கான கலந்தாய்வு வரும் 23ஆம் தேதி நடைபெறுவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் தீபன் சக்கரவர்த்தி. இது குறித்து அவர் வழங்கும் தகவலை தற்போது காணலாம். வணக்கம் தீபன், உங்க தகவலை சொல்லுங்க. வணக்கம் கனிமொழி. அதாவது 2014-2015 கல்வி ஆண்டிற்கான பிஇ மற்றும் பிடெக் ஆகிய பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியலை இன்று அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிடுகிறது. இன்று காலை சரியாக 10 மணி அளவில் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது தமிழகத்தில் உள்ள மொத்தம் 570 பொறியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2,73,463 இடங்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இதில் சுமார் 1,73,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த 11ஆம் தேதி அன்று மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இன்று தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. இந்த தரவரிசை பட்டியலை மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணையதளமான www.annauniv.edu என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நடைபெறுகிறது. மேலும் இந்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற ஜூன் மாதம் 23ஆம் தேதி தொடங்குகிறது. அதாவது ஜூன் 23 தொடங்கி வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. முதலாவதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இல்லாமல் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான கலந்து நடைபெறுகிறது. இதன் பிறகு ஜூன் 27ஆம் தேதி பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்து தொடங்குகிறது கனிமொழி. இது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இதற்கான பொறியியல் மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்க தகவலுக்கு நன்றி. வங்கதேசம் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இப்போட்டியில் இந்திய அணி 273 ரன்கள் என்ற இலக்குடன் களம் இறங்கியது. ஆட்டத்தின் இடையே மழை குறுக்கிட்டதால் வெற்றி இலக்கு 26 ஓவர்களில் 150 ரன்கள் என நிர்ணயிக்கப்பட்டது. ரகானே மற்றும் உத்தப்பாவின் அபார ஆட்டத்தின் துணையுடன் இந்திய அணி 24.5 ஓவர்களில் 3 விக்கெட்களை இழந்து 153 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. துவக்க ஆட்டக்காரர் உத்தப்பா 44 பந்துகளில் 50 ரன்கள் சேர்த்தார். ரஹானே 70 பந்துகளில் 64 ரன்கள் குவித்தார். புஜாரா ரன் ஏதும் எடுக்கவில்லை. ராயுடு ஆட்டம் இழக்காமல் 16 ரன்களும், சுரேஷ் ரெய்னா ஆட்டம் இழக்காமல் 15 ரன்களும் எடுத்தனர். Over extra cover and it's gone all the way for 6. Indeed. And also he's capable of playing wonderful shots like that. The ball is not turning. There again, wonderful shot. Look at that. And there it is. Ball cut away. The signal for 4 by Inamul Haq Moni. And India win by 7 wickets under the Duckworth-Lewis method. 7 balls to spare. It's been a comfortable win. And you would have to say... முன்னதாக டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட் செய்தது. ரஹீம், ஹசன் ஆகியோரின் அரை சதங்களின் துணையுடன் இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் வங்கதேசம் 272 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் இந்தியாவுக்கு 273 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மழையின் காரணமாக இந்திய அணியின் வெற்றி இலக்கு 26 ஓவர்களில் 150 ரன்கள் என நிர்ணயிக்கப்பட்டது. ஹோண்டுராஸ், பிரான்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டியில் 3-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. பிரேசிலில் உலக கோப்பை கால்பந்து தொடர் நடைபெறுகிறது. நேற்றிரவு நடைபெற்ற இ பிரிவு லீக் போட்டியில் சுவிட்சர்லாந்து மற்றும் ஈக்குவடார் அணிகள் மோதின. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் ஈக்குவடார் அணியின் வாலன்சியா பந்தை தலையால் முட்டி ஒரு கோல் அடித்தார். முதல் பாதி முடிவில் ஈக்குவடார் 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியில் சுவிட்சர்லாந்து வீரர்கள் ஆக்ரோஷமாக விளையாடினர். ஆட்டத்தின் 48வது நிமிடத்தில் இந்த அணியின் அட்மீர் மெஹமதி ஒரு கோல் அடித்தார். ஸ்டாப் பேட்ச் நேரத்தின் கடைசி 30 வினாடிகள் இருந்தபோது செபரோவிச் மின்னல் வேகத்தில் கோல் அடிக்க சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. Header, and what about that for an and the energy provided here by Antonio Valencia, who's found his way inside the penalty area. There's support here as well. Oh, he took too long. And allowed Barami to get in with a challenge, who rides another foul. The referee's given the advantage to Switzerland here. Maybe they've got the sucker punch. Rodriguez. Nekmani wants it. Rodriguez! Oh, they've got a winner! With less than 30 seconds to play, Haris Seferovic! இதனை அடுத்து நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஹோண்டுராஸ் அணியுடன் மோதிய பிரான்ஸ் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அந்த அணியின் கரீம் பென்சிமா அடித்த 2 கோல்கள் வெற்றிக்கு பெரிதும் உதவிகரமாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.